BART train to a tour bus. Still the same game except I'm pulling more sluts, more butts, more bucks, never giving more fucks. Did it my way, I'm never taking shortcuts. Raised in a town like fool, who put you up on, huh? E40 Mac Dre's. Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு வந்து டே 7ல நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிட்டர்ன் போகிறோம். ஸோ லே வந்தாச்சு. லேயில் 2 நாள் தங்கிட்டேன். ஒரு நாள் லேயில் இருந்துட்டு இன்னொரு நாள் கார்துங்களா போயிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி ரிட்டர்ன் வந்து சாரி வாயில் சாக்லேட் இருக்காதான். சோன்மார்க் போக முடியாது. சாரி ஐயோ வாயில் காலையிலே எப்படி வருது வாயில். இன்றைக்கி ரிட்டர்ன் வந்து ஸ்ரீநகர் போகிறோம். 3:30-4 மணிக்கு ஸ்ரீநகர் போயிடுவோன்னு நினைக்கிறேன். மணி காலையில் இப்போ 6 மணி ஆகுது. ஸோ இன்றைக்கி ஸ்ரீநகர் வந்து 4 மணிக்கு ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. 3:40 போட்டிருக்கு. நம்ம நின்று போகிறதுக்குள்ளே 4-4:30 ஆகிடும். நான் ஆக்சுவலி இன்றைக்கி பத்தான்கோட் போகலான்னு பிளான் பண்ணேன். பத்தான்கோட் போனால் நாளைக்கு டெல்லி ஈஸி. பட் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் இன்றைக்கி பத்தான்கோட் போனோன்னா. ஏன்னா நைட்டு ஆகிடும் பத்தான்கோட் நான் போகிறதுக்கு. ஸ்ரீநகர் டிராஃபிக்கில் அந்த இதெல்லாம் டனல்லாம் நைட்டு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. ஹால் ஆஃப் ஃபேம், நம்ம இந்தியன் ஆர்மியோட ஹால் ஆஃப் ஃபேம். வேறு ஃபைட்டர் ஜெட்டு, ஹெலிகாப்டர்லாம் வச்சுருக்காங்க. இப்போவே கையெல்லாம் விரைக்க ஆரம்பிக்குது. ஏப்பா வெயில் அடிப்பா கொஞ்சமாவது. மேக்னட்டிக் ஹில்ல இருக்கும் டெஸ்ட் லேனு. ஓகேவா, இது வந்து ஸ்லோப். இது ஆக்சுவலி இப்போ பாருங்கள், நியூட்ரலில் போட்டேன். வண்டி பார்த்தீங்களா முன்னாடி போகுது, எதுவுமே பண்ணல. பாருங்க ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போச்சா. பாருங்க அது பாருங்க, அது பாட்டுக்கு போகுது. நான் எதுவுமே பண்ணல. லேக் ஃப்ரோசன் ஆகிருக்கு, கீழே ஃபுல்லாக ஐஸ் ஆகிருக்குது. அங்கெல்லாம் ஐஸ் கட்டி அப்படியே. சங்கம் வியூ பாயிண்ட் இதுதான். ஸோ இப்போ தான் வெயில் வந்திருக்கு என் மேலே. இப்போ தான் கொஞ்சம் வெயில் படுது. ஆனால் அந்த வெயில் படுறதுக்கான சூடு ஒட்டு கூட இல்லை எனக்கு. அப்படியே கையெல்லாம் விரைச்சி போயிருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. இன்னும் 8 hours 18 minute டிரைவ் இருக்குது. 3:30க்கு போய் சேருவோன்னு சொல்லுது. ஆனால் நமக்கு 4:30 ஆகிடும் பிரேக்லாம் எடுத்து போகிறதுக்கு. ஸோ இப்போ ஸ்ரீநகர் வரைக்கும் தான் மேப் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கேயாவது போகிறோமான்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். பிகாஸ் 4:30க்குலாம் போயிட்டோம்னா we still have 2 to 3 hours to drive. இது சன்லைட் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ட்ரைவ் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸராக போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்ம அதுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து டெல்லி ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது. ஸோ 24th டெல்லி ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா சூப்பர். ஆனால் அதுக்கு நான் வந்து இந்த பத்தான்கோட்லாம் போனதுக்கப்புறம் தான் என்னால் வந்து என்ன அடுத்து என்ன பிளான் என்ன ஏதுங்கிறதையே யோசிக்க முடியும். ஏன்னா அப்போ தான் என்னோடய சிம்மில் டவர் வரும். ஸோ டிக்கெட் போடுறது இது எல்லாமே பண்ண முடியும் அப்போ தான்.
லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. இந்த இதில் பாருங்கள், அப்படியே கண்ணாடியில் பாருங்கள் தெரியும். ஐயோயோ, நேற்று வரும்போது இல்லை, இன்றைக்கி ஆகிருக்குது. இப்போ தான் ஆயிருக்கோ ஒரு வேளை. மாடி முன்னாடி பாருங்க, அங்கே ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். செத்தராடே, வெயில் அடிக்கும்னு பார்த்தா முன்னாடி பாருங்க. ஐயோயோ பா, எப்படி இருக்கு பாருங்களேன். ஓ, எனக்கு ஃப்ரீஸ் ஆகுது. எனக்கு அப்படியே, நான் உள்ள இத்தனைக்கும் தேர்மல் அது இதுன்னு போட்டிருக்கேன், இருந்தும் எனக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. மேலெல்லாம் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. ஐயோ, என்ன ஆக போதோ. ஜோஜிலா வேற கிராஸ் பண்ணோம் நான். பாருங்க, நான் அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்தேன். வெயிலுப்பா வெயிலுப்பா, வெயில் கொஞ்சமாவது வெயில் அடிப்பா சாமி. பச்சை குழந்தை மாதிரி கெஞ்ச வச்சுட்டியே சாமி. காப்பாத்துப்பா காப்பாத்துப்பா. வெதர் பார்த்தா டிராஸில் 12 மணிக்கு மழைன்னு போட்டிருக்கான். ஐயா, நான் போகும்போது தானே அந்த மலையெல்லாம் வரணும். சொல்லுங்க ஐயா. எப்படியாவது ஸ்ரீநகர் மட்டும் என்னை கொண்டு போய் சேர்த்துரு. ஆட்டவா ஆட்டவா. எல்லாம் கேமரா ஆன் பண்ணி விளாக் பண்ணுவாங்க. நான் கேமரா ஆன் பண்ணி புலம்பிட்டு இருக்கிறேன். ஸோ கார்கில் ரீச் ஆகிட்டோம். சரி, ரூட்டே இல்லாத மாதிரி காமிக்குது. ஸோ கார்கில் ரீச் ஆகிட்டோம். கார்கில் மணி 10:08 ஆகுது. मसाल दाल हाँ, अभी अभी उधर சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க, சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கார்கில் ரீச் ஆயாச்சு. ஸோ கார்கில் இருக்கேன். அண்ட் இங்கே அங்கே மிலிட்ரிக்காரங்க நிப்பாட்டினாங்கல்ல, அது வந்து ஆக்சுவலி பஞ்சாப் ரெஜிமெண்ட்டில் ஏதோ ஃபெஸ்டிவல் போல் இருக்குது, அதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டு முடித்தாச்சு. நல்லா இருந்துச்சு. சுண்டல், கேசரி, அப்புறம் ஜிலேபி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு அது. அதுவும் குடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டேன். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு. ஆக்சுவலி பஞ்சாப் ரெஜிமெண்ட், அது பஞ்சாப் ரெஜிமெண்ட்டுக்குள்ள ஏதோ ஃபங்க்ஷனு, ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி போல் இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் நம்ம தமிழ்காரர் ஒருத்தரையும் பார்த்தேன். அவர் லேல தான் இருக்காராம். லேல இருந்துட்டு இங்கே தான் வேலையாக வந்திருக்கார் போல இருக்கு இந்த ரெஜிமெண்ட்டுக்கு. ஓகே, இப்போ வந்து ஜோஜிலாவோட மினிமார்க் என்ட்ரியில் இருக்கும் போலீஸ் செக் போஸ்ட்டில். அண்ட் இங்கே வந்து ரோடு ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆகுது. 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோன்றாங்க. 4 மணிக்குள்ளே கிளியர் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணிவிடுவோன்றாங்க. 4 இல்லைனா 5 மணிக்குள்ளே. இன்னும் ஒன்றுக்கு கிளியராக சொல்ல மாட்டேங்கிறானுங்க, ஏதாவது கேட்டால் கத்துறானுங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பைக் இங்கே நிற்கிது, பைக் அதை நிற்கிது பாருங்கள். ஸோ நிப்பாட்டி வச்சுட்டு அப்படியே நிற்கிறோம். நிறையா நிற்கிறீங்க.
ஃபுல்லாக வண்டியெல்லாம் இங்கே தான் நிற்கிது. இது ஸ்ரீநகர் போயிடலான்னு பார்த்தா முடியாது போல இருக்குது. சொன்ன தான் போல இருக்குது. கஷ்டகாலம். ஃபுல்லாக இங்கே லாக் ஆகிட்டோம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் போகணும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு என்னன்றதை பார்க்குறோம்.